திங்கட்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது இந்திராவோட ஐஏஎஸ் கனவுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு பயங்கரமான ஆப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம இந்திரா வந்து நான் வந்து குற்றம் இல்லாதவ அப்படின்னு நிரூபிச்சா தான் அவங்க வந்து ஐஏஎஸ்ஸே நினச்சி பார்க்க முடியும் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே எல்லாருமே வந்து இன்னைக்கு இந்திராவுக்கு வந்து காலையிலே ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டிவி ஆன் பண்ணி முன்னாடி உட்காந்துருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரோட ரிசல்ட்டும் டிவியில் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்திராவோட ரிசல்ட் மட்டும் காட்டலை. அதுக்கு பதிலாக இந்திராவோட ஃபோட்டோவை போட்டு ஒரு நியூஸ் மாதிரி போடுறாங்க. தமிழகத்தை சேர்ந்த இந்திராவோட ஐஏஎஸோட மார்க் மட்டும் இப்போ வந்து வெளியிடப்படாது, அது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டிவியில் வருது. அதை பார்த்தோன்னே இந்திராவுக்கு வந்து பயங்கரமான அழுக வந்துடுது. அழுது அந்த சோஃபாலே உட்காந்துடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த பக்கம் பார்த்தா நம்ம கதிர் ராகினிக்கு வந்து பயங்கரமான கொண்டாட்டம். அவங்க பாட்டில் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்து வந்து ஜெயா வந்து சொல்கிறாங்க, எப்படியோ நான் நினச்சது சரியாக போச்சு. நீ பாட்டில் ஐஏஎஸ் ஆகிட்டு இந்த வீட்டில் 1008 பிரச்சனை உண்டாக்கிட்டு இருப்ப. அந்த கேஸு இந்த கேஸுன்ட்டு. நாங்கள் வந்து ரொம்ப கண்ணியமான குடும்பம். அது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸு கேஸு இந்த கோர்ட்டு இதெல்லாம் பார்க்க மாட்டோம். நீ வேறு ஐஏஎஸ் ஆகிட்டேன்னா ஏதோ பிரச்சனை வருமோ நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவனாக பார்த்து அதுவே வந்து நிறுத்தி வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜெயா வந்து ரூமுக்குள்ளே போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்திரா வந்து பின்னாடியே வந்து ஜெயாவுக்கு பின்னாடியே போகிறாங்க. அத்தை அவங்கக்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்ட்ட என்ன பேச போகிற சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனீங்களே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல, இப்போ நான் சொல்கிறேன் அதை நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கலாம், எனக்கு வந்து ஐஏஎஸ் ரிசல்ட் வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ சந்தோஷமாக இருக்கீங்க. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் வந்து நான் திருப்பி ஐஏஎஸ் ஆவேன். உங்களுக்காக வந்து என்னோடய கனவை வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆகி இந்த வீட்டுக்குள்ளே வரத்தான் போகிறேன். இந்த கேஸில் வந்து நான் வந்து நிரபராதி தான் அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிற நாள் வந்து ரொம்ப நாள் கிடையாது, சீக்கிரமாகவே நிரூபிப்பேன். அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் வந்து சத்தியமாக தாங்க மாட்டீங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜெயா கிட்ட வந்து சவால் விடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.